ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு தக்காளி சட்னி தான். இது ரொம்பவே சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு செய்கிறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்மளோட வயிற்றுக்கும் நல்லது இந்த சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக இஞ்சியை விட கொஞ்சம் ஜாஸ்தியான அளவுக்கு பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், அதே அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2மே எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கலாம். வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம மிளகாலாம் போட்டுக்கலாம். மிளகா போட்டு நல்லா வதக்க வேணாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை மிளகாலாம் பார்த்தோன்னா மேலே ஒரு ஒயிட்டிஷாக வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி ஜூஸாக வரணும். இப்போ அது கூடவே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஜூஸ் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வெந்துடும். இதிலே தக்காளியில் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் புளிப்புக்கு புளி சேர்த்துக்கலாம். நான் அரைச்சிட்டு அது கூட பச்சை கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன். இது கூட வதக்கலை. கொத்தமல்லி கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரைச்சிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு இஞ்சியோட ஃப்ளேவரும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.